ஹலோ கைஸ், நம்ம சேனல்ல ஏஐ பத்தின வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு வந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி ஏஐ வந்து கொண்டு வந்தாங்க, டெவலப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து ப்ரீவியஸாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஏன்னா இப்போ வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வேர்டு தான் தொடர்ந்து டெவலப் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு, ஃபேமஸாக ஆகிக்கிட்டு இருக்கு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா எப்படி ஒர்க் ஆகுது, யார் யாரெல்லாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியராக கருதப்படுறாங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம செப்பரேட்டாக பார்த்துக்கோங்க. இந்த 2 வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கு, மறக்காம பாருங்கள். அதை தொடர்ந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்னது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்னது, அதோட ஹிஸ்ட்ரி என்னது, எப்படி உருவாச்சு, அதில் என்னென்ன டைப் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐஸ்லாம் இருக்குது, ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒன் ஆஃப் த டைப். ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து என்ன விதமான கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆடியோ கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், டெஸ்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், வீடியோ கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இமேஜ் கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் கோடு கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இதே இது நார்மல் ட்ரெடிஷ்னல் ஏஐ பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து ஒரு டேட்டா செட்டுனால வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டேட்டா செட்டுக்குள்ளே இருந்து தான் கண்டென்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும் ட்ரெடிஷ்னல் ஏஐ. ஆனால் ஜென்ரேட்டிவ் ஏஐ அந்த மாதிரி இல்லாமல் மிஷின் லேர்னிங்கிற அல்காரிதத்தை யூஸ் பண்ணி தன்னைத்தானே ட்ரெயின் பண்ணி செல்ஃப் லேர்ன் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு ஜென்ரேட்டிவாக வந்து கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி காட்டுறதுனால தான் அது வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற நேம் வந்து வச்சுருக்காங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங். இதுதான் இதோட கோர்னே சொல்லலாம். மிஷின் லேர்னிங்கிறது வந்து ஒரு ஏஐ அது ஒரு மிஷின் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக இல்லாமல் தன்னைத்தானே செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ இது மூலியமாக இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து அதோட சாஃப்ட்வேர் மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி டேட்டா பேஸ்டான ப்ரெடிக்ஷனுக்கு வந்து நமக்கு தேவையான கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஜென்ரேட்டிவ் ஏஐ வெறும் மிஷின் லேர்னிங்கை மட்டும் யூஸ் பண்ணாமல் நியூரல் நெட்வொர்க்குமே யூஸ் பண்ணுது. இந்த நியூரல் நெட்வொர்க் என்னன்னா, நம்ம ஹியூமனோட பிரெயின் மாதிரி நியூரல் நெட்வொர்க் செயல்படும். அதாவது நம்ம வந்து ஒரு திங்ஸை வந்து பார்த்தோன்னே, ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னே இது வந்து இந்த பொருள் தான் அப்படின்னு வந்து நம்ம ஒரு டிசிஷன் போடுவோம். அதே மாதிரி தான் நியூரல் நெட்வொர்க்குமே செயல்படும். நியூரல் நெட்வொர்க் வந்து ஒரு பேட்டர்னை பார்த்தோன்னே குயிக்காக ஒரு டிசிஷனுக்கு வந்து இது வந்து இந்த பொருள் தான், இதுக்கு வந்து இந்த டேட்டா தான் நம்ம வந்து கொடுக்கணும், இதுக்கு வந்து இந்த நம்ம அவுட்புட்டை தான் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்து குயிக்காக வரும். ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலியமா ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு வந்து குயிக்கான ஒரு அவுட்புட்டை வந்து ஜென்ரேட்டிவ் பண்ணியும் நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்னங்கிறதை பார்த்துட்டோம். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏஐயோட ஹிஸ்ட்ரியை பார்க்கறது வந்து ரொம்பவே ஒரு லாங்கான ஹிஸ்ட்ரி. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்டாலாம் நம்ம சொல்லணும்னா ஜான் மேக்கர்லி, ஒரு அமெரிக்காவை சேர்ந்த சயின்டிஸ்ட். இவர் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற டேமை வந்து கொண்டு வந்தார். ஆனால் இந்த வெறும் ஏஐ மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மாடர்ன் ஏஐ வந்து நம்ம மாற்றணும், இந்த மிஷினையே வந்து திங்க் பண்ண வச்சு அது மூலயமா அதை வந்து அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யாருமே தான் ஆலன் டூரிங். இவர் தான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐயோட ஃபாதர் நம்ம வந்து சொல்லலாம். 1950s வந்து இந்த ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்னதான் 1950s வந்து ஆலன் டூரிங் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாலுமே அது வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐங்க அது நார்மலாக திங்க் பண்ணாது இல்லையா, அதுக்கு வந்து எதாவது நம்ம ட்ரெயின் பண்ணி தானே திங்க் பண்ண வைக்கணும். அதுக்கு தேவையானதான நியூரல் நெட்வொர்க், நான் ஆல்ரெடி சொன்ன நியூரல் நெட்வொர்க்குங்கிறது நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரி திங்க் பண்ணோம் அப்படின்னு. இந்த நியூரல் நெட்வொர்க்கை வந்து டெவலப் பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ராங்க் ரோசன் பிளாக். இவர் வந்து 1957 வந்து இவர் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் 1980s வந்து ஃபர்தராக நியூரல் நெட்வொர்க்கை வந்து டெவலப் பண்ணுறாங்க. 2014 தான் இந்த நியூரல் நெட்வொர்க்கை வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு ஜென்ரேட்டிவ் அட்வர்டைசரல் நெட்வொர்க், அதாவது GAN அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இது மூலயமா இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து இமேஜ், வீடியோ, ஆடியோ எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் இது எப்போ ரைஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 2023 chatgpt மூலியமா வந்து இது வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐயோட இப்போ ஒரு மோஸ்ட் பாப்புலராக இருக்க ஒரு 3 டைப்ஸை வந்து பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா chatgpt. இந்த chatgpt வந்து ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறவங்க தான் கிரியேட் பண்ணாங்க. இந்த ஓப்பன் ஏஐ யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஏஐ பேஸ்டான ரிசர்ச் கம்பெனி. இவங்க வந்து நவம்பர் 2022 வந்து இந்த chatgpt வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த chatgpt என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டு டெஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்து ஒர்க் ஆகுறது. அதாவது டெஸ்ட் கண்டென்ட் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் டைலாக் பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு நேச்சுரலாகவே அது கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும்.
இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷனாக தான் ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் வந்து எந்த மணியுமே பே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து chatgpt வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். செகண்ட் டைப் என்ன பார்த்துட்டீங்கன்னா Dall-E. இதுவுமே ஓப்பன் ஏஐ தான் கிரியேட் பண்ணுறாங்க. இதை வந்து ஜான்வரி 2021 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டு இமேஜிங் ஃபார்மேட் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து நியூரல் நெட்வொர்க் மூலயமா ட்ரெயின் ஆனது. அதனால டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். வெறும் இமேஜஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இதில் வந்து நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து எடிட் பண்ண முடியும். இமேஜஸில் எந்தெந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே Dall-Eல வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இமேஜஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம், கலர் சேஞ்சஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து நீங்கள் பண்ண முடியும். மூணாவது டைப் தான் பார்த்துட்டீங்கன்னா Brat. இது வந்து ஓப்பன் ஏஐ வந்து கிரியேட் பண்ணது. chatgptக்கு போட்டியாக கிரியேட் பண்ணப்பட்டது அந்த Brat. இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். மார்ச் 2023 வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பிப்ரவரி 2023 வந்து இதோட அனௌன்ஸ்மெண்ட் ஈவெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. அப்பன்னு பார்த்துட்டு இந்த Brat வந்து இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிருச்சு. ஸோ அதனால 9% ஷேர்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு கூகுளுக்கு. ஆனால் இதுவுமே chatgpt மாதிரி டெஸ்ட் டு டெஸ்ட் கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அதே ஃபார்மேட் வந்து தான் இதுவுமே ஃபாலோ பண்ணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்னது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் என்னது, அதோட டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். இதேமாதிரி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கும் எக்ஸ்பிளனேஷனாக வீடியோ வந்து நான் ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணுங்கள். ஸோ எப்பயும் போல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.